ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் வீடியோவில் உள்ள வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுற பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தாலும் வீடியோஸ் டூல்ஸ், ஆடியோ டூல்ஸ், பிடிஎஃப் டூல்ஸ், கன்வெர்ட்ஸ், யூட்டிலிட்டிஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து வீடியோ டூலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வீடியோ விட்டு ட்ரிம் வீடியோ, மெர்ஜ் வீடியோஸ்லாம் இருக்கும். இதில் வந்து டேரெக்டாக கீழே கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ரிமூவ் லோகோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். ரிமூவ் லோகோ ஃப்ரம் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் வந்து ஓப்பன் ஃபைல் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்டர் மார்க்குள்ள வீடியோ வந்து எந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் கூட நான் ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ள வாட்டர் மார்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். டேரெக்டாக ஓப்பன் ஃபைல் கொடுத்தோம்னா நியூ விண்டோ ஓப்பன் ஆகி உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அதுக்கு போகும். நீங்கள் டேரெக்டாக பிசி கொடுத்துட்டு அதில் எந்த டிஸ்கில் உங்களோட ஃபைல் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கங்க. என்னோடது வந்து டாக்குமெண்ட்டில் இருக்குது. டாக்குமெண்ட்டில் கொடுத்தாலும் ஃபில்மோரா 9 இருக்குது. அதில் அவுட்புட்டில் வந்து இப்போ எடிட் பண்ணது இருக்கும், நேச்சுரல் வீடியோன்னு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா இங்கே வந்து அந்த வீடியோ வந்து வீடியோ ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணும்னு கேட்கும். ப்ளீஸ் செலக்ட் த ஏரியா யூ வாண்ட் டு ரிமூவ் ஃப்ரம் த வீடியோ. இந்த வீடியோவில் எந்த இடத்துல உள்ள வாட்டர் மார்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறேன்னு கேட்கும். கரெக்டாக நீங்கள் எங்கேயோ உங்களோட வாட்டர் மார்க் இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் கூட இங்கே மியூசிக் ரிலாக்ஸிங், நேச்சுரல் மியூசிக்கில் மியூசிக் ரிலாக்ஸிங்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வரும். அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறவங்க பண்ணி காமிக்கிறேன். இந்த மியூசிக்னு வர இடத்துல வந்து டேரெக்டாக மவுஸை வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணி டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு நேராக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இதில் கரெக்டாக அந்த மியூசிக்குள்ள வேர்ட்ஸை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணி சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து வாட்டர் மார்க்கு ரிமூவ் ஆகி வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். சேவ் கேட்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன வீடியோ வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணியிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து பிளாகர் மூலமாக எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து கிளிக் பேங்க், கமிஷன் ஜங்ஷன் அது எப்படி யூஸ் பண்ணுறது, பைபரில் வந்து அப்வொர்க்கில் வந்து எப்படி ஃப்ரீலான்சராக வந்து கிளைண்ட்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இது வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து 123 ஆப்ஸ் வெப்சைட் நேம். இதில் போனீங்கன்னா நீங்கள் வீடியோ டூலில் வந்து ஃப்ரீயாக எல்லாமே நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், ரீசைஸ் கொடுத்துக்கலாம், சேஞ்ச் வால்யூம் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் டு ஆடியோ டூல் இருக்கும். ஆடியோ டூலில் வந்து ஆடியோ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் வால்யூம், சேஞ்ச் ஸ்பீடு. இதில் வந்து ரிவர்ஸ் ஆடியோ, வாய்ஸ் ரெக்கார்டுறதில் நீங்கள் ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம், பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடியோ கன்வெர்ட்டர், வீடியோ கன்வெர்ட்டர், இமேஜ் கன்வெர்ட்டர், டாக்குமெண்ட் கன்வெர்ட்டரு, நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரீயாக. இது மூலமாக நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் டேரெக்டாக பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சிங்கிள் பேஜ் வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து எஸ்ஏபி கால்குலேட்டர், ரெஸ்யூம் மேக்கர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது மூலமாக எப்படி கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்குறது,
அது லைவாக காமிக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக எஸ்ஐபி கால்குலேட்டர், ரெஸ்யூம் மேக்கர்லாம் க்ரியேட் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸ்லேயும் அப்ரூவல் வாங்கி நான் அது மூலமாக மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் கமிஷன் ஜங்ஷன், கிளிக் பேங்க் மூலமாக யூஎஸில் உள்ள அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமாக எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இபுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு லைவாக பண்ணித்தரேன். அதில் எப்படி மணி மேக் பண்ணுறது, அதனுடைய ஏர்னிங் ப்ரூஃபும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு வந்து நியூ டேப் பண்ணி என்னோடய ரெஸ்யூம் மேக்கர் இதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரெஸ்யூம் மேக்கர் என்னோடய பிளாக், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாகர் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக மானிட்டைசிங் மூலமாக மணி மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதில் சப்டொமைன் தான் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று fitnesscapitals.com, ஒன்று successmanstories.com. இந்த successmanstories.com ஒரே ஒரு டொமைனை மட்டும் நான் வந்து அப்ரூவல் வாங்கி அது மூலமாக சப்டொமைன் நிறையா க்ரியேட் பண்ணி அது மூலமாக மணி மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபிட்னஸ் கேபிட்டல் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக இது ஃபிட்னஸ் கேபிட்டல்னு கொடுத்துருக்கேன். டேரெக்டாக என்னோடய நியர்பை ஏரியாவில் உள்ள லொக்கேஷனே கூகுள் மேப்பில் வந்து என்னோடய வெப்சைட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் கூட ஃபிட்னஸ் கேபிட்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் கண்டென்ட் எப்படி இது வந்து இந்த கண்டென்ட் நான் வந்து ஏஐ ரைட்டர் அது மூலமாக எஸ்இஓ வச்சு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கீவேர்டை ஃபைண்ட் பண்ணி அது மூலமாக நான் கண்டென்ட் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எப்படி கண்டென்ட் எழுதுறது, டேபிள் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து பாதி கண்டென்ட் போட்டோடய பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் சாம்பிள் காமிக்கிறதுக்காண்டி. இப்போ ஹவ் அண்டர்வெயிட் பீப்புள் ஷுட் ஈட் ஃபுட் அண்டு மெத்தட் டு கெயின் வெயிட்டிங் ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கேன். இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இமேஜ், அதுக்கு ரிலேட்டடாக இமேஜ் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன், ஆர்டிக்கிள் எப்படி, இது வந்து ஏஐ ரைட்டர் ஒரு டாபிக் மட்டும் கொடுத்தோன்னா அது மூலமாக நமக்கு அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு தமிழ் கொடுத்துட்டு தமிழ்லேருந்து தமிழாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த தமிழில் கன்வெர்ட் பண்ண வந்து காப்பி பண்ணி திருப்பி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு கண்டென்ட் போட்டு நான் இங்கேயும் ஊடாவில் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் உள்ள டிஸ்பிளே ஆட்ஸை வச்சு நான் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எப்படி பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி successmanstories.com, blogger.tip44.com, இந்த டெக் டியூட்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் நேம்லேயே நான் வந்து ஒரு சப்டொமைனை க்ரியேட் பண்ணி அதில் எப்படி சிங்கிள் பேஜ் வெப்சைட் க்ரியேட் பண்ண மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல் ஃப்ரீயாக டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு கிளிக் பேங்கு, கமிஷன் ஜங்ஷனு, கீவேர்டு, யூடியூப் டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்குறது, ஹேஷ்டேக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, கீவேர்டு எப்படி சிங்கிள் பேஜ் கீவேர்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து டேரெக்டாக அதில் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பிளாகருக்குள்ளே சிங்கிள் பேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட ஜெனரேட்டர் டூலு ஃப்ரீயாக எப்படி டெவலப் பண்ணுறது அதுக்குள்ளே கோடு கொடுத்துருக்கேன். சிங்கிள் பேஜ் வெப்சைட் எஸ்ஐபி கால்குலேட்டரோட டூல் கொடுத்துருக்கேன். கிரியேட்டிவ் பிளாகர் சிங்கிள் பேஜ் கால்குலேட்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரெஸ்யூம் மேக்கர், உங்களுக்கு ரெஸ்யூம் மேக்கர் எப்படி எடிட் பண்ண, ரெஸ்யூம் மேக்கர் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுற சிங்கிள் பேஜில், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் கூட எஸ்ஐபி கால்குலேட்டர், இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் .successmanstories.comனு கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எஸ்ஐபி கால்குலேட்டர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே டாப்லேயும் நேட்டிவ் ஆடும், கீழே வந்து மல்டிபிள் ஆடு, டிஸ்பிளே ஆடும், கீழே வந்து இந்த மல்டிபிள் ஆடு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். கீழே நம்மளோட டெக் டியூட்ஸ் டெக் டியூட்ஸ் யூடியூப் சேனலில் கூட நான் இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் டூல் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அதை செக் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்ஐபி கால்குலேட்டர் ரெஸ்யூம் மேக்கர் எப்படி ஃப்ரீயாக எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது போக குரோம் எக்ஸ்டென்ஷன் மூலமாக எப்படி கிராமர்லி டூல் யூஸ் பண்ணுறது,
அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி ஃப்ரீயாக அந்த இப்போ நான் எடிட் பண்ணுற கூட ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த வாட்டர் மார்க் வராது. அது எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம் கூட நம்ம வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனது வந்து ஓப்பன் கொடுத்தோன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த வாட்டர் மார்க் பண்ண இடத்துல வந்து பிளர்ராக இருக்கும். இந்த பிளர்ராக ஆயிடுச்சுல்ல, இது வந்து நம்ம இந்த பிளர் ஆனது வந்து எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் successmanstories.com இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இதில் வந்து ஹச்பி சக்ஸஸ் ஸ்டோரி, கேபி லேம்ப், இன்ஸ்டாகிராம் மூலமாகவே பல கோடி மணி மேக் பண்ணவரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸு, இந்த மாதிரி பல பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து இதில் நான் போட்டிருக்கேன். அது போக டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்குள்ளே வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பிளாகர் மூலமாக, அது மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லித்தரேன். நான் இந்த மாதிரி பிளாகருக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக்க வந்து ராக்கர்ஸ் மிக்ஸ் டீச் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்களோட யூடியூப் சேனல் தான் பெருசாக பார்த்து கற்றுக்கினேன். அது போக சிங்கிள் பேஜ் வெப்சைடு எப்படி க்ரியேட் பண்ணுறது, கீவேர்டு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, டூல் எப்படி அஃபிலியேட் பண்ணுறாங்க, கமிஷன் ஜங்ஷன் என்ன, கிளிக் பேங்க் என்ன. அப்புறம் நானே இப்போ யூஸ்காரன் கூட வீடியோ கிளைண்ட் பிடிச்சி அப்வொர்க்கில் வந்து வீடியோ எடிட் பண்ணி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து அவங்க $20 $30 இந்த மாதிரி நம்ம வீடியோ டியூரேஷனை பொறுத்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கிளைண்ட்டை பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். அப்புறம் அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் மணி மேக் ஆன்லைன் நிறையா இதுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மில்லியனர் லைஃப் ஸ்டோரின்னு இப்போ தமிழில் போட்டதே அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணி அதுலேயும் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறையா அதர் கண்ட்ரி பீப்புளுக்கு எப்படி நம்மளோட வெப்சைட்டை வந்து இது பண்ணுறது, நம்மளோட வெப்சைட்டே வந்து நிறைய பேருக்கு எப்படி ஃப்ரீயாக டிராஃபிக் மூலமாக நிறைய பேர் ரீச் பண்ண வைக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். கிரிப்டோ கரன்சி இன்ஃபர்மேஷனு, ஹையஸ்ட் யூடியூப் இன்கம், இதெல்லாம் இப்போ கொடுத்தீங்கன்னா யார் வேர்ல்டில் ஹையஸ்ட்டு யூடியூப் மூலமாக இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, W3 ஸ்கூல் போனீங்கன்னா அதில் டேபிள் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக HTML சின்ன நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கனாலே ஈஸியாக நீங்களே இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எப்படி கண்டென்ட் போடுறது, இது மூலமாக நிறைய ஆடியன்ஸ் எப்படி பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஃப்ரீயாக சாஃப்ட்வேர், இப்போ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறதுலாம் ஃபில்மோரா கிராக்டு வெர்ஷன், அதுவும் நான் இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேர் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வேணுமோ அதை கமெண்ட் கீழே வந்து நீங்கள் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ சாஃப்ட்வேரும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல் வந்து எக்ஸலு, வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த மாதிரி நிறையா டூல் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வீடியோ சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த மாதிரி கூட நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன், காமிக்கிறேன். அது எப்படின்னா டேரெக்டாக நம்ம இப்போ இதில் இப்போ பண்ணலாம், இல்லை எப்படி வெயிட் கெயின் பண்ணுறதுக்குள்ள ஃபுட்டை பற்றி கண்டென்ட் கொடுத்துருக்கேன்னா அந்த கண்டென்ட்டே வந்து காப்பி பண்ணி இதில் அந்த சாஃப்ட்வேரில் வெப்சைட்டில் போட்டோன்னா
டெக்ஸ்ட்டாக உள்ளது வந்து ஸ்பீச்சாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அது கூட முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டாக கொடுத்தது வந்து MP3 கன்வெர்ட்டர் மூலமாக வீடியோ வந்து MP3யாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எப்படி யூடியூப்பில் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.